ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எப்படி ரொம்ப சாஃப்டா ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ள வெனிலா கேக் வீட்லயே பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பண்ண போறது ரொம்ப சின்ன சைஸ் கேக். இது ஒரு 6 இன்ச் சைஸ்க்கு உள்ள வட்டமான ஒரு சின்ன கேக் பண்ண போறோம். முதல்ல கேக்குக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஆல் பர்பஸ் ஃபிளார், அதாவது மைதா மாவு, ஒரு ஜல்லடை எடுத்துட்டு அது மேல நம்ம 3/4 கப் மைதா மாவு போட்டுக்கிறோம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட கார்ன் ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கமர்ஷியலா உள்ள கேக் ஃபிளார்ல இந்த ரேஷியோல தான் மைதா மாவும் கார்ன்ஃபிளவரும் சேர்த்துடுறாங்க. அதனாலதான் அது ரொம்ப சாஃப்டா இருக்கு. உப்பு 1/8 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா போட்டுக்கிறோம். பேக்கிங் பவுடர் 3/4 டீஸ்பூன். இது எல்லாமே கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம். இப்படி நல்லா சலிக்கிறதுங்கிறது இந்த கேக் பண்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இந்த மாதிரி சலிக்கும் போதுதான் நம்மளுக்கு ஏர் இந்த கேக் ஃபிளார்ல நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கேக் நல்லா ஃபிளஃபியா சாஃப்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு தடவை சலிச்ச பிறகு நம்ம இன்னொரு தடவையும் இதை போட்டு திருப்பி ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கிறோம். இதுக்கு பேரு டபுள் சிஃப்டட் ஃபிளார். இந்த மாதிரி 2 தடவை சலிச்சாதான் இந்த கேக் நல்லா சாஃப்டா இருக்கும். இனிமே இந்த கேக் மாவை தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்குள்ள வெட் இன்கிரீடியன்ஸ் பண்ணிக்க போறோம். ஒரு அகலமான மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதுல 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறோம். வெண்ணெய் ரொம்ப சாஃப்டா இருக்க வேண்டியது அவசியமான விஷயம். வெண்ணெய் சாஃப்டா இல்ல, நம்ம அப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம மைக்ரோவேவ்ல வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லா சாஃப்டா உருகிடும். இப்போ நம்ம அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். ப்ரீ ஹீட் அப்படிங்கிறது நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள இருக்கணும். நம்மளுக்கு அதுக்கு மேல ஹீட் பண்றதுக்கு தேவையில்லை. உருகின வெண்ணெய் கூட 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறோம். வெண்ணெயும் சீனியும் சேர்த்து நல்லா கடைஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் பேர் கிரீமிங். முதல்ல நம்ம இந்த ஹேண்ட் ஹெல்ட் மிக்சர் இருக்குல்ல, இதை லோயஸ்ட் செட்டிங்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு இது வெளியே தெரிச்சிடாம இருக்கும். இப்ப லைட்டா இந்த மாதிரி உள்ள கொண்டு போனோம் அப்படின்னா அது மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பயம் இல்லாம நல்லா இதை அப்படி நல்லா அழகா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு ஃபோர்க்கால கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஹேண்ட் ஹெல்ட் மிக்சர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா அழகா இது கிரீம் மாதிரி மிக்ஸ் ஆயிடும். இப்போ நம்மளோட வெண்ணெயும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது கூட ஒரு முட்டையை உடைச்சு போட்டுட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும் போது முட்டை, வெண்ணெய், சீனி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடும். இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பால் இல்லைன்னா தயிர் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். இப்ப இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டோம். இது கூட நம்ம சலிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மாவையும் போட்டுட்டு நம்ம ஸ்லோ ஸ்பீட்ல வச்சுட்டு மெதுவா பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லோ ஸ்பீட்ல ஒரு 1/2 நிமிஷம் போல நம்ம பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீட் 2 அல்லது 3 அதுக்கு வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிடணும். அப்பதான் அந்த கேக் பேட்டர் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆகும். இப்ப நம்மளோட கேக் பேட்டர் நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இனிமே ஒரு கேக் பேன் எடுத்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். அந்த கேக் பேனுக்கு உள்ள எல்லாமே நம்ம எண்ணெய் அந்த மாதிரி தடவிக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் கூட தடவிக்கலாம். இந்த கேக் பேனோட சைஸ் 6 இன்ச் சைஸ் உள்ள வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன கேக் பேன். இதோட உயரம் 2 இன்ச்சஸ் இருக்குது. இந்த பேன் முழுவதும் படுற மாதிரி நம்ம ஒரு கொஞ்சமா எண்ணெய் கோட் பண்ணோம் இல்லையா, அது மேலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கிட்டு அதை அப்படியே சுத்தி இந்த மாதிரி பரவுற மாதிரி லேசா இதை அசைச்சு விடணும். இந்த வீடியோல காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி நான் இப்படி ஷேக் பண்ணேன் அப்படின்னா இது ஃபுல்லாத்துலயும் ஒட்டிக்கும். அப்பதான் நம்மளுக்கு இந்த கேக் நம்ம கீழே ஒட்டாம நல்லா அழகா ரிலீஸ் ஆகி வரும். இந்த மாதிரி இந்த பேனை இப்படி அசைச்சு விட்டுட்டு அதுல உள்ள எல்லா மாவுமே ஒட்டின பிறகு கொஞ்சமா மீதமா மாவு இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்து தூர போட்டுடலாம். இனிமே நம்ம அந்த கேக் பேட்டரை இந்த டின்ல ஊத்திக்கிறோம். இந்த கேக் பேட்டர் இந்த டின்ல ஊத்தின பிறகு இந்த டின்னை லேசா இப்படி அசைச்சு விட்டுக்கணும். இனிமே இந்த கேக் டின்னை எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த அவனுக்குள்ள வச்சுக்கிறோம். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இது 30ல இருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். 30 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேக் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கிறது தெரியும். கேக் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம இப்படி ஒரு பேம்பு ஸ்குவர் இல்லைன்னா ஒரு டூத்பிக் எடுத்து இதுல நம்ம செருகி பார்த்தோம் அப்படின்னா அது ஒட்டாம வரணும். இப்ப நம்ம ஒரு பேம்பு ஸ்குவரை இன்சர்ட் பண்ணி பாக்குறோம். அதுல எந்த கேக் பேட்டருமே ஒட்டல. சோ நம்மளோட கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இனிமே நம்ம கேக்கை வெளியே எடுத்துட்டு 1 மணி நேரமாவது நல்லா ஆற விடணும். 1 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு இந்த கேக் வெளியே எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். நம்ம ஆறாம எடுத்தோம் அப்படின்னா இந்த கேக் சரியா எடுக்க வராது. இப்ப வீடியோல காட்டுற மாதிரி இந்த ஒரு கத்தியால இந்த ஓரங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த கேக்கை நம்ம மாத்தி போட்டுக்க போறோம். இப்படி ஒரு வயர் ரேக் இருந்துச்சு அப்படின்னா அது மேல இந்த மாதிரி கேக்கை மாத்தி போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு பிளேட்ல கூட நம்ம மாத்தி போட்டுக்கலாம். நம்மளோட பேசிக் வெனிலா கேக் நல்லா சாஃப்டா அழகா ரெடி ஆயிருச்சு. இந்த கேக் பேனோட உள் பகுதியில பார்த்தோம்னா அது ஒட்டவே இல்லை பாத்தீங்களா. இனிமே இந்த கேக் கம்ப்ளீட்டா ஆறின பிறகுதான் நம்ம அது மேல ஐசிங் போட்டுக்கணும். நான் மோஸ்ட்லி நைட் இந்த கேக் பேக் பண்ணேன் அப்படின்னா மார்னிங் ஐசிங் போடுவேன். இல்லைன்னா 1 hour கழிச்சு நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம்.
இனிமே நம்ம கேக்குக்கு ஐசிங் பண்ணிக்க போறோம். நம்ம பண்ண போற ஐசிங் பேரு பட்டர் கிரீம் ஐசிங். நாம ஐசிங்க பண்ணதான் வேணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு கடையில இந்த மாதிரி ஐசிங்கே விக்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து கூட நம்ம கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இனிமே ஐசிங் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக் பட்டர், அதாவது 8 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்துக்கிறோம். 4 கப் பவுடர் சுகர் எடுத்து நல்லா சலிச்சுக்கிறோம். சலிச்ச பவுடர் சுகரை ஒரு பெரிய பவுல்ல போட்டுட்டு அது கூட இந்த பட்டரை நல்லா மேஷ் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கிறோம். இப்படி ஃபோர்க்காலே கூட நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஹேண்ட் மிக்சர் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் இதை ஒரு 10 செகண்ட்ஸ் போல மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். அப்பதான் எனக்கு இது நல்லா உருகி வந்தது. இந்த உருகின வெண்ணெயை இந்த பவுடர் சுகரோட நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு சின்ன பிஞ்ச், பால் 2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்படி ஒரு ஃபோர்க்காலையோ இல்லைன்னா பீட்டராலையோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு பேசிக் பட்டர் கிரீம் ஒயிட் ஐசிங் கிடைச்சிருச்சு. நாம இனிமே இதுக்கு கலர் ஆட் பண்ணிக்க போறோம். எத்தனை நம்பர் ஆஃப் கலர்ஸ் நம்ம சேர்க்க போறோமோ அந்த மாதிரி நம்ம இதை டிவைட் பண்ணிக்கலாம். நான் பேசிக்கா இதை ஒரு பிங்க் கேக்கா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிங்க் நிறைய இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் பிரிச்சுட்டு இந்த மாதிரி 2 கலர்ஸ் ஆட் பண்ற மாதிரி 2 கிணங்கள்ல எடுத்து வச்சுட்டேன். யூஸ்வலா இந்த மாதிரி லிக்விட் ஜெல் ஃபுட் கலர்ஸ் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கலர் நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்தோம்னா உள்ள நல்ல ஒரு திக்கா ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதை அப்படியே எடுத்து போட்டோம்னா ரொம்ப அதிகமான கலர்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேம்பு ஸ்கொயர்ல லேசா இதை தொட்டுட்டு இதில் நான் இப்படி டச் பண்றேன் பார்த்தீங்களா, இது பண்ண உடனே போதும் இந்த கலர்ஸே ஏகப்பட்ட பிங்க் கலர் கொடுக்கும். இது நம்ம இதை உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு துளி போட்டா போதும் இதுல. இப்போ நம்மளுக்கு பிங்க் கலர் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி ஒரு துளி எல்லோ ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லோ ஐசிங்கும் நம்ம போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கேக் ஐசிங்லாம் நல்லா கிளீனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஐசிங் 1 மாசம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜ்ல உள்ள நல்லா சேஃபரா இருக்கும். ஏன்னா இந்த சுகர்ஸ் இருக்குல்ல, இதுவே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். ஸோ நம்மளுக்கு அதனால ஐசிங் கெடாது. 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரீன் ஐசிங்கும் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி உள்ள ஐசிங் பேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா ஆன்லைன்ல கிடைக்குது. அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கோன் மாதிரி நம்மளோட பிளாஸ்டிக் பேப்பர் ஏதாச்சும் நம்ம சுத்தி வச்சுட்டு அதை செலோ போட்டு ஒட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலா யூஸ் பண்ற ஐசிங் டிப்பை இந்த மாதிரி தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அந்த ஐசிங் டிப்பை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுட்டு அதோட இம்ப்ரெஷன்ஸ் பதிகிற மாதிரி நல்லா அழுத்தி விடணும். அப்பனா நம்மளுக்கு அது எந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இப்போ இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐசிங் டிப்பை உள்ள வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த போர்ஷன். இல்லைன்னா நம்மளால மெஷர் பண்றது ஈஸியா இருக்காது. இது இந்த ஐசிங் டிப்போட ஹோல்டர். ஸோ அதுல நம்மளுக்கு இப்படி வரையா இருக்கும். அதுல தான் நம்ம ஐசிங் டிப்பை சொருகிக்க போறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுற டெக்னிக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐசிங்கை நமக்கு ஈஸியாக அந்த பேக்குள்ளே போடுறது சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த ஐசிங் பேக்கை வச்சுட்டு இப்படி நம்ம நல்லா அதை விரிச்சு விட்டுக்கணும். இனிமேல் நம்ம என்ன கலர் ஐசிங் வேணுமோ அதுக்குள்ளே நம்ம நிறச்சிக்கலாம். இப்போ எல்லா ஐசிங்கையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டோம். இந்த ஐசிங் பேக்கோட டாப் இருக்குல்ல, இதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி நல்லா நம்ம கட்டி வச்சிடணும். நாம இந்த எல்லோ கலர் ஐசிங்கை வச்சு நம்ம இன்னைக்கு ரோசஸ் பண்ண போறோம். அதனால ரோஸ் பெட்டல்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப் இருக்கும். அந்த டிப்பை நம்ம அதுக்குள்ள போட்டுக்க போறோம். அந்த டிப்பை நமக்கு ஒரு இலை மாதிரி ஒரு மாதிரி நீளமா இருக்கும். அதோட நம்பர் எல்லாமே நம்மளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டிப்பை உள்ள நுழைச்சிட்டு நம்ம இதுக்கு அதை செக்யூர் பண்றதுக்காக அவங்க ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அது மேல ஒரு ரிங் போட்டு இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கணும். இனிமே இந்த கிரீன் கலர் ஐசிங்கையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கு டிப் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி உள்ள போட்டுக்கிறோம். அதை வச்சு நம்ம எழுத தான் போறோம். இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. அதை வெளியே எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம இனிமே இந்த பிங்க் கலர் ஐசிங்கை இந்த கேக் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு கத்தியை வச்சுட்டு அப்படி நல்லா கம்ப்ளீட்டா நம்ம தடவி தடவி விட்டுக்கணும். இந்த கேக் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம பிங்க் கலர் ஐசிங்கை கம்ப்ளீட்டா இந்த கேக் மேல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இனிமே இந்த ஐசிங் வச்சு எப்படி ரோசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இதுக்காக ஒரு வேக்ஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த வேக்ஸ் பேப்பர் எடுத்து சின்ன சின்ன சதுரமா கட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 இன்ச் சைஸ்க்கு உள்ள சதுரங்களா நான் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த கிளிப்ல காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த டூல் பேரு ஃப்ளவர் நெயில். இந்த மாதிரி ஒரு பேஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது மேல நம்ம இந்த ஐசிங் இருக்குல்ல, இதை வச்சு ஒரு துளி மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறோம். இனிமே ஒரு வேக்ஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல, அந்த சதுரங்கள்ல ஒன்று எடுத்து இது மேலே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடணும். ஸ்குவீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரோஸோட சென்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பாருங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றதோட நான் வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு இந்த மாதிரி இதை பண்ணும் போதெல்லாம் பக்கத்துலேயே ஒரு பேப்பர் டவல் வச்சுக்கணும். ஏன்னா அந்த டிப்பை ஒவ்வொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஆரம்பிச்சோன்னா தான் ஒவ்வொரு பெட்டலும் நல்லா க்ளீனாக வரும். இப்போ நம்ம ரோஸோட சென்டரை பண்ணிட்டோம். இனிமேல் அடுத்த பெட்டலுக்கு அந்த ஐசிங் மேலே இப்படி டச் பண்ணிவிட்டு
இந்த கீழே உள்ள நெயில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம இப்படி சுற்றணும். அந்த ஃப்ளவர் நெயில் இப்படி சுற்றும் போது அந்த பெட்டல்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆகிடும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெட்டல் பண்ணும்போதும் எடுத்துட்டு நம்ம பண்ணணும். இது வந்து ப்ராக்டிஸில் தான் நல்லா வரும். நம்ம ஒவ்வொரு தடவை ஒரு பெட்டல் பண்ணும்போதும் லேசாக இந்த பேக்கை வந்து ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஐசிங் ரிலீஸ் ஆகும். அதை வந்து எடுத்துகிட்டு குயிக்காக நம்ம இப்படி சுற்றினோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு இப்படி ஃப்ளவர் மாதிரி விழுந்துடும். இப்படி தான் யூஸ்வலாக ரோசஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நேரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு அழகான ரோசஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்துட்டு ஒவ்வொரு அடுக்குலையும் 3, 5, 7 அந்த மாதிரி பண்ணிவிட்டு சின்னதாக நம்ம பண்ணால் கூட போதும், அழகான ரோசஸ் வந்துடுது. இப்படி நம்ம 3 ரோசஸ் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணியிருக்க கேக் ரொம்ப சின்ன கேக் அப்படிங்கிறதுனால இதுக்கு 3 ரோசஸ் மட்டும் நம்ம வைக்கிறோம். நம்ம நிறைய ஐசிங் பண்ணியிருந்தோம்ல, இது வந்துட்டு நம்ம பிறகு வேறு ரெண்டு கேக்ஸ் பண்ணுறோம் இல்லைன்னா கப் கேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் க்ரீம் ரோசஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது இமீடியட்டாக நம்மளால் கேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லையா. இந்த பிளேட்டை எடுத்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இது நல்லா ஹார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் எடுத்து நம்மளால் இதை கேக்குக்கு மாற்றி வைக்க முடியும். இல்லை ரோசஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சா கூட நம்ம வந்து இந்த மாதிரி டாட்ஸாக கூட வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும் கேக். இப்போ இந்த ரோசஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தனால நல்லா ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இனிமேல் தான் அதை எடுக்கிறதுக்கு வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அதை எடுக்க முடியாது. இனிமேல் இந்த ரோசஸ் எடுத்துகிட்டு இந்த கேக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது சென்டரில் நம்ம வச்சுக்கிறோம். இனிமேல் நம்ம அந்த கேக்கில் என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கலாம். நம்ம வந்து ரைட்டிங் டிப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வந்துட்டு இந்த க்ரீன் கலருக்கு போட்டிருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். நான் வந்து அன்றைக்கி மதர் மேரியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த கேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் ஹாப்பி பர்த்டே மதர் மேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். நம்மளோட வெனிலா கேக் நல்ல ஐசிங்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதை கேக் கட்டிங்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கேக்கில் ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கேக் பண்ணுறதுங்கிறது ஒரு கலை. இதை வந்து நல்லா பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நம்ம கேக் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே எல்லாருமே நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வீட்டில் பண்ணுற கேக்லாம் வந்து நம்மளுக்கு பேக்கரியிலாம் பண்ணுறத விடவும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நிச்சயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக பேசிக் வெனிலா கேக் பண்ணலாங்கிறதையும் அதுக்கு எப்படி பட்டர் க்ரீம் ஐசிங் போடலாம், அதில் எப்படி ஐசிங்கில் வச்சு ஃப்ளவர்லாம் பண்ணலாங்கிறதையும் பார்த்தோமா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.